கடந்த 13 வருஷமா நீங்க ஆசிரியருடைய இடங்களையே ஃபுல்ஃபில் பண்ணாம வச்சிருக்கிறீங்களே, அதற்கு எங்க போய் சொல்றது? ஆசிரியர் இல்லாம நீங்க தொழில்நுட்பத்தை எப்படி கத்துக் குடுப்பீங்க? அதுவுமே கூகுள்ல கத்துக் குடுத்துருமா? யோசிச்சு பாருங்க. 3 வருஷமா உங்களால மாணவர்களுக்குள்ள அடிப்படையவே குடுக்க முடியல. நீங்க எத பத்தி பேசுறீங்க? டீச்சருக்கு டேப்லெட் குடுக்குறீங்க. ஹெச்எம் உடைய சேலரி ரூ. 1,30,000. அதுல அவங்களால ஒரு டேப் வாங்கிக்க முடியாதா? இங்கு கொடுக்கப்பட வேண்டியது மாணவர்களுக்கு. அப்ப நீங்க அந்த மாணவர்களுக்கு குடுக்க வேண்டிய வசதிய மறுத்துட்டு, யாரை சமாதானப்படுத்த இத செய்றீங்க? ஒவ்வொரு வருஷமும் நீட் தேர்வுல மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. நீ இன்னும் எவ்வளவு அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்தா எந்த அளவிற்கு அவன் முன்னால போவான்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் வச்சிருக்கிற தனியார் பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் அரசு பள்ளியை நோக்கி வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் போகும். இதுதான் கொள்கையை விட முக்கியமானது வருமானம். இத நான் சொல்லலைங்க. அவங்களுடைய கட்சியில ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. எங்களுடைய பிசினஸ் வேற, எங்களுடைய கொள்கை வேற சொல்லியிருக்காங்க இல்லையான்னு நீங்க போய் தேடி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு உங்களுடைய கொள்கை, இங்க இருக்கக்கூடியவர்களில் இதெல்லாம் யாரு கொள்கை கொள்கைன்னு பேசுறாங்களோ அவர்களுடைய பிள்ளைகள் எங்க படிக்கிறாங்கன்னு பாருங்க. ஒருத்தர் சொல்லுவாரு, நாயை தூக்கி வெளியில போடும்பாரு. ஆனால் அவருடைய பிள்ளை லண்டன்ல இருக்கக்கூடிய லா காலேஜ்ல போய் படிப்போம். இது இந்தியாவோட விழுமியங்கள், இந்து தர்மத்தினுடைய விழுமியங்கள்னு பேசின பிறகு எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா, ஒரு மாற்றுத்திறனாளிய நீங்க சஞ்சலப்படுத்திட்டீங்க. அதனால அந்த பிரிவின் கீழே உங்களுக்கு அவங்களை அரெஸ்ட் பண்றோம்னு சொன்னாங்க. அப்போ அவர்களுக்கே தெரிஞ்சிருச்சு முதல்ல உள்ளது நிக்காது, இதுதான் இப்படி போட்டா மட்டும்தான் நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. அப்பாவு அவர்கள் திமுக கட்சியில் இருந்தாலும் கூட, நான் பேரோடையே சொல்றேன், கட்சியோட இருந்தாலும் கூட என்னைக்கு நீங்க சபாநாயகர் ஆகிட்டீங்களோ அட்லீஸ்ட் அந்த சமயத்திலேயாவது நீங்கள் ஒரு நடுநிலைமையோட இருக்கணும். நீங்க ஒரு ஃபாதர்ஸோட கூட்டத்துல போய் என்ன சொல்றீங்க? உங்களால் ஏற்பட்ட ஆட்சி இது, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேட்போம்னு ஓப்பனா பேசுறீங்களே, அப்ப நீங்க என்ன சத்திய பிரமாணம் எடுத்தீங்க? அப்ப யாருக்காக நீங்க இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. TNS24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய நினைந்திருப்பவர் கல்வியாளர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ ஒரு பள்ளி கல்வியில பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒழுக்கம்ன்றது ரொம்ப முக்கியம் மேம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ஒரு சிரமப்படுறது போல தோன்றது மேம். ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு அருவாள் எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், ஒரு தாக்குதல் ஏற்படுத்துறதா இருக்கட்டும், இது போல நிலைமை ஏற்பட காரணம் என்ன நினைக்கிறீங்க? பிள்ளைகளுக்கு ஒரு மொராலிட்டி அப்படிங்கிறது கத்துக் கொடுக்கப்படவே இல்லை. என்னைக்கு ஆசிரியர்கள் அவர்கள் கையில இருந்து பெரம்ப கீழே போட்டாங்களோ அன்னைக்கு மாணவர்கள் அவர்கள் கையில ஆயுதத்தை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய உண்மை. ஏன்னா இந்த சமுதாயம் தர்மங்களால் மாரலால கட்டமைக்கப்பட்டது. என்னைக்கு நீங்க அத இறைவனே இல்லை அப்படின்னும் எதற்கும் அச்சப்பட தேவையில்லை அப்படிங்கிறதும், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படின்னு சொன்னா, எதற்கு நீங்க பயப்படணுமோ அதற்கு பயப்படாம இருக்கிறது முட்டாள்தனம்னு சொன்னா. ஆனால் இன்னைக்கு அதுதான் உனக்கு முக்கியம்னு கத்து கொடுக்க இந்த சொசைட்டி ஆரம்பிச்ச பிறகு இங்க மிகப்பெரிய பிரச்சனை வருதுங்க. இதற்கு முந்தின தலைமுறை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒருவர் மிகப்பெரிய உறவுகளால, நீங்க இஸ்லாமியராக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், உங்க பக்கத்து வீட்டுக்காரனை நீங்க மாமான்னு சொல்லுவீங்க, சித்தப்பான்னு சொல்லுவீங்க. அப்பா அந்த குடும்பம் எப்படி உறவு அத்தைன்னு கூப்பிடுவீங்க. இன்னைக்கு எல்லாரும் அங்கிளும் ஆன்டியும் தான். நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் ரோட்ல நின்னு ஒரு டீ கடையில தம் அடிச்சான் அப்படின்னா அப்பாவுக்கு நண்பர்களோ இல்ல அம்மாவோட உறவுக்காரங்களோ இல்ல தெருவுல தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டா நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள செய்தி வீட்டுக்கு போயிடும். அம்மா தொடப்பக்கட்டையோட வாசல்ல நிக்கும், ஏன்டா இப்படி செய்யறன்னு. ஆனா இன்னைக்கு அப்படி தட்டி கேட்பதற்கு கூட உறவுகள் இல்லாமல் நட்புகள் பயப்படக்கூடிய சூழல் இருக்கு. ஏன்னா நம்ம என்ன சொல்றோம்? என் பிள்ளைய கண்டிக்கிறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆசிரியர்களை நீ அவனை திட்டக்கூடாது, அடிக்க கூடாது, ஹோம்ஒர்க் செய்யலையான்னு கேட்க கூடாது, ஏன் ஃபெயில் ஆயிட்டான்னு பேசக்கூடாது, இத்தனையும் அவங்க கிட்ட சொல்றோம். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க? சரி, என் வேலை என்ன, நான் வரேன், கிளாஸ் எடுக்கிறேன், போறேன். அப்போ எந்த ஒரு சமுதாயம் யார எந்த வயசுல கண்டிக்கணுமோ அப்படி கண்டிக்காம வளர்த்ததுனுடைய அந்த விஷயம் இன்னைக்கு இந்த வரைக்கும் நிக்குது. இன்னைக்கு ஒரு பையனுக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் வெளியில போய் இந்த டீச்சர் என்னை அடிச்சுட்டாங்க, இவங்க என்ன ஒரு ஜாதி பேரை சொல்லி திட்டாங்கன்னு சொன்னா
போலீஸ் வர்றதுக்கு முன்ன அங்க மீடியாக்கள் வந்து நிக்குது, அந்த ஆசிரியர் கைது செய்யப்படுறாரு, இல்லைன்னா அவங்க வந்து டிரான்ஸ்பர் செய்யப்படுறாங்க. இதே இது உறவுகளுக்குள்ள எடுத்துக்கோங்க, நீ யாரு என் பிள்ளைய கேட்கறதுக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததனுடைய விளைவுதான் இன்னைக்கு இந்த அளவிற்கு கொண்டு போய் விட்டுருக்குது. ஏன்னா ஒரு காலத்துல நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை, அந்த சமுதாயத்தை இத வந்து சிதைச்சது இவர்கள் முற்போக்கு எண்ணங்கள் அப்படின்னு பேசியதுதான். ஏன்னா நம்ம இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப எங்களோட ஜெனரேஷன்ல எல்லாம் நீங்க ஒரு தெருவுலயும் இப்பயும் பாருங்க ஒரு கோயில் இருக்குது. என்ன பண்ணுவாங்க, நீங்க குளிச்சு முடிச்சு ஸ்கூலுக்கு போற வழியில பிள்ளையாருக்கு 2 தோப்புக்காரணம் போட்டுட்டு, இல்ல சாமி கோயில்ல போய் 2 திருநீர் எடுத்து வச்சுட்டு போ. அப்ப அவனுக்கு என்ன இருக்கும்? நான் தப்பான விஷயத்த செய்யக்கூடாது. ஏன்னா எனக்கு மேல ஒண்ணு என்ன பார்த்துக்கிட்டே இருக்குது. அம்மா அப்பாவுக்கு தெரியாம நீ செய்ய முடியும். ஏன்னா கண் மறைவுல. ஆனால் இறைவனுக்கு தெரியாமல் உனக்கு மேல இருக்கிற ஒரு சக்திக்கு மேல உன்னால செய்ய முடியாதுன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிட்டோம்? நீ சயின்ஸா கேளு. அது எப்படி நீ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டியது. அந்த உணர்வுக்கு மதிக்களிக்காமல் உன் கண்ணுக்கு நேரம் தெரியறத மட்டும்தான் நீ நம்பு நம்பு. இதெல்லாம் பொய்ன்னு பேசி 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 ஒரு பெரும்பான்மையான கூட்டத்தை அச்சமற்ற சமுதாயமாக உருவாக்கிட்டாங்க. அதனுடைய பலனை நாம இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இல்ல ஆசிரியர் வந்துட்டு கேள்வி எழுப்பினா கூட அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்த நிலைமை வந்துட்டு மாணவர்கள் இப்போ அதிகரிச்சிருக்காங்களே, அவங்களுக்கு என்ன மாதிரி அறிவுறுத்தல் இருந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் ஆக்சுவலா வந்து ஆசிரியர்களுக்கும் இது வந்து பெற்றோர்கள் கண்டிப்பாக ஆசிரியர்கள் நன்மைக்கு தான் செய்வாங்கன்ற ஒரு எண்ணம் வரணும் சார். அடுத்தாற் போல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா எல்லா டீச்சரும் பிள்ளைங்களை அடிக்கிறது இல்ல. ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு எக்ஸம்ஷன் இருக்கும். அந்த எக்ஸம்ஷனை வந்து நீங்க ஜெனரலைஸ் பண்ணவே முடியாது. அப்போ ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுடைய நல்லதுக்கு தான் சொல்வாரு. ஏன்னா அம்மா அப்பாவுக்கு இந்த பிள்ளைக்கு எது வரும்னு தெரியாது. ஆனா ஒரு டீச்சரை கேளுங்க சொல்லுவாங்க, இவனுக்கு படிப்பு சரியா வரல சார், ஆனா அவன் ஸ்போர்ட்ஸ்ல சூப்பரா இருக்கான் சார், இவனுக்கு படிப்பு நல்லா வருது சார், இவனை குஸ்ஸுக்கு விடுங்க சார், இந்த பையனுக்கு டான்ஸ் நல்லா வருது சார், அப்ப நீ ஜஸ்ட் பாஸ் ஆவது பண்ணுடா, டான்ஸ்ல நீ கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உள்ள தெளிவு யாருக்கு தெரியும் அப்படின்னா ஆசிரியர்களுக்கு தான் சார் தெரியும். ஆனா நம்ம இன்னைக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நீ அப்படி சொல்லிட்டா ஓம் புள்ள மட்டும் நல்லா படிக்கணும், அப்ப என் புள்ள மட்டும் டான்ஸுக்கு போகணுமா? ஓம் புள்ள மட்டும் நல்லா படிக்கணும், என் புள்ள வந்து தெருவுல ஓடி போய் ஏதோ ஒரு இடத்துல 5க்கும் 10க்கும் வேலை பார்க்கணுமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம். ஏன்னா ஒரு ஆசிரியர்கள் மாணவர்களுடைய திறமை இன்னைக்கு எப்படி வந்துருச்சு அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க தயார் பண்றது அப்படிங்கக்கூடிய அளவிற்கு வந்துருச்சு. நான் இன்ஜினியருக்கு படிச்சாதான், டாக்டருக்கு படிச்சாதான். ஏன்னா அதற்கு மிகப்பெரிய சாட்சி என்ன அப்படின்னா, இந்த கடந்த 3-4 வருஷமாக இன்ஜினியரிங் காலேஜ்ல எத்தனை செக்ஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல எத்தனை செக்ஷன்ஸ் வந்து பிஎஸ்சி பிசிஏ கொண்டு வந்தாங்கன்றதுக்குமே ஒரு காரணம். ஏன்னா அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா நாளைக்கே லட்சமாக சம்பாதிக்க முடியும். ஆனால் அங்கேயும் அவர்களுக்கு அறியாமல் போன விஷயம், 10,000 பேர் வந்தாலும் அதுல யாருக்கு திறமை இருக்குதோ அவர்களால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நாம நம்முடைய திறமைக்கு ஏற்ற ஒரு லெவல்ல தான் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறது. அதனாலதான் இங்க நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாலிடெக்னிக் கல்லூரிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு சோபிக்கவே இல்லை. இந்த 10 நாளைக்கு முன்னாடி பாக்குற கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல ஆடு போடுறாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க இப்ப கூட ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு. எந்த அளவிற்கு நம்ம போயிருக்கோம் பாருங்க. தொழிற்கல்வி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜினியரிங் தான் தொழிற்கல்வி, டிப்ளமாவோ ஐடிஐயோ கல்வியே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு வந்துருச்சு. ஆனால் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அவர்களுக்கு சொல்லாமல் மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்ட விஷயம். ஏன்னா நம்ம என்ன சொல்லிட்டோம், ஐடிஐ படிச்சா மரியாதை இல்லடா, டிப்ளமா படிச்சா மரியாதை இல்லடா, நீ இன்ஜினியரிங் படிச்சா மட்டும்தான் மரியாதை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவன் மண்டையில புகுத்தினதுனால வந்ததுடைய விளைவுதான் இந்த பணம் சம்பாதிக்கும் நோக்கோட ஒரு சமுதாயம் போகும்போது அந்த மாணவனுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியல. உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், உறவுகள் சொல்லிக் கொடுங்க. எப்படி இருந்தாலும் நீ சந்தோஷமா, நீ பிஏ தமிழ் படிச்சாலும் ஹாப்பியா உன்னோட லைஃப லீட் பண்ண முடியும், ஐடிஐ படிச்சாலும் சொந்தமா தொழில் பண்ணி உன்னால முன்னுக்கு வர முடியும்னு சொல்லி கொடுக்க மட்டும்தான் இதுல இருந்து நாம வெளியில வர முடியும். இல்ல வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையா இல்ல வந்துட்டு கல்வி தரம் குறைந்திருக்காம இந்த பாலிடெக்னிக்ல ஐடி இந்த மாதிரி தரத்துல, அதனால அப்படிலாம் இல்ல. வேலை வாய்ப்புக்கெல்லாம்
வேலை வாய்ப்பெல்லாம் குறையவே இல்லை சார். நீங்க இன்னைக்கு எடுத்து பாருங்க, எவ்வளவு தூரம் ஒவ்வொரு இடங்கள்லயும், இந்தியா மட்டும் இல்ல, அப்ராட்ல கூட அவர் இந்த டெக்னிக்கல் ஸ்கில்டு லேபருக்கு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பாப்பீங்க. நீங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு டிவிஎஸ்ன்னு வச்சுக்கோங்க. டிவிஎஸ்ஓ இல்ல முருகப்பா குரூப்ஸோ, சின்ன நான் வந்து இந்தியால உள்ள இருக்கக்கூடிய கம்பெனிஸ், நான் பெரிய பெரிய கம்பெனிய சொல்லல. இந்த மாதிரி கம்பெனிகள் இந்த ஒரு 10 சார் ஒரு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 பேர் வந்து அங்க ப்ரொடக்ஷன்ல இருப்பான். ஆனா ப்ரொடக்ஷன் மேனேஜர் 2 பேர் தான் இருப்பான். அந்த 2 பேர் தான் இன்ஜினியர் படிச்சிருக்கிறவனா இருக்கணும். ஆனா 100 பேருக்கு தொழில் அந்த கிரவுண்ட் லெவல்ல அந்த மிஷினை ஆபரேட் பண்ண தெரிஞ்சவனாக இருக்கணும். அப்ப யாருக்கு வேலை வாய்ப்பு ஜாஸ்தி? இந்த தொழில் லெவல்ல கீழே இருந்து மிஷினை ஆபரேட் பண்றவங்களுக்கு தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம். இதை ஏன் நாம அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கல? இதுவும் உயர்வு தாண்டா, உன்னை நம்பிதாண்டா அந்த சார். நீங்க கம்பெனி நடத்தலாம் சார், காசு வச்சிருக்கலாம் சார். ப்ரொடக்ஷனுக்கு உங்களுக்கு வந்து டிப்ளமோ படிச்ச பையன் வரலன்னா நீங்க எப்படி வேலை பார்ப்பீங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ என்னாலதான்டா, உன்னாலதான் இந்த இடம் வந்து தலை நிமிர்ந்து நிக்குது, இந்த ப்ரொடக்ஷனோட இதுக்கு காரணம் நீதாண்டான்னு உயர்வா சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல நாம அதை சொல்லி கொடுக்காதோட விஷயம்தான். எல்லாரும் 40% தப்பு சொல்லல, ஒரு 40% எடுத்த மாணவனால இன்ஜினியரிங்க சரியா படிக்க முடியாது. ஆனால் நீங்க பிராக்டிக்கலா சொல்லி கொடுத்தீங்கன்னா அவனால புரிஞ்சு அந்த வேலையை செய்ய முடியும். அப்ப அவன் என்ன படிக்கணும்? அவன் டிப்ளமா படிச்சான்னா படிச்ச உடனே அவனுக்கு வேலை கிடைக்கும். அவன் விருப்பப்பட்டு அதை படிப்பான். ஏன்னா அவனுக்கு தியரி மண்டையில ஏறல, ஆனா செய்யறது அவனால நல்லா செய்ய முடியும். அப்ப ஒவ்வொருத்தரையும் அப்படி பிரிச்சு பார்த்து தானே செய்ய முடியும். அதுதானே ஒரு சொசைட்டி, ஒரு ஆசிரியருடைய கடமையா இருக்க முடியும். எல்லாரையும் மொத்தம் வேணா இங்க 433 காலேஜ் வந்து இந்த வருஷம் இன்ஜினியரிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப 433 காலேஜ் இருக்குங்கிறதுக்காக நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பர்சன்டேஜ கம்மி பண்ணி இன்னைக்கு 40% எடுத்தா கூட நீ இன்ஜினியரிங் போன்னு சொன்னதுடைய வேலை, இன்னைக்கு அவன் ஒரு இன்ஜினியரா இருக்கான், ஒரு கிராஜுவேட்டா இருக்கான். ஆனா ஒரு தொழில் நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு இன்ஜினியரா அவனால இருக்க முடியல. அப்ப இதை சொல்லி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. ஏன்னா அவன் படிச்சு முடிச்சா அவனா சொந்தமாக ஒரு லேத்து பற்ற வைக்கலாம், அவனா சொந்தமா ஒரு அக்சசரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற, ஒரு சப் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ற ஒரு ஆண்டர்பிரனரா மாற முடியும். அவன் 5 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். இதை அவனுக்கு சொல்லித்தர வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? இது இந்த கல்வி முறையில புகுத்தப்பட வேண்டியது இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதனாலதான் தேசிய கல்விக் கொள்கையில 6ல இருந்து 8 வரைக்கும் உன்னை சுத்தி என்ன தொழில்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்குன்னு நீ பாரு அப்படின்னு சொல்றான். எதற்காக இதை சொல்றேன்? இப்ப நீங்க திருநெல்வேலி சைடு எடுத்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வாழைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இன்னைக்கு வாழை நார்ல என்னெல்லாம் புடவை செய்யறாங்கங்க. யோசிச்சு பாருங்க. அது நம்ம யூசுவலா சொல்லுவோம் வாழையில மட்டும்தான் வேர்ல இருந்து நுனி வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருள்னு நம்ம சொல்றோம். ஆனால் அதை பிரிச்சு எடுத்து போட்ட நார்ல கூட ஒரு புடவை செய்ய முடியும். அதுல தட்டு செஞ்சு டம்ளர் செஞ்சு விற்பனை செய்ய முடியும். இன்னைக்கு எவ்வளவு வியாபாரங்கள் வந்திருக்கு. அப்ப இந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் அந்த இடத்துல இருக்கான்னு பாருங்க. தொட்டியம் சைட்ல போனீங்கன்னா இதே வாழை பெருமளவுக்கு இருக்குது. திருநெல்வேலி சைட்ல போனீங்கன்னா தாமிரபரணி நதிக்கரையில நஞ்சை நிலம், வாழைகள் அதிகமாக இருக்கு. இங்க அந்த ஃபேக்டரி எல்லாம் இருக்கான்னு நீங்க பாருங்க. அப்ப எந்த அளவிற்கு நாம யோசிக்கிறோம்னு பாருங்க. அப்ப அவனை நீங்க கொண்டு வந்து சென்னையில விடுறீங்க, அவன் வந்து ஒரு கால் டாக்ஸி டிரைவர் ஆகும். ஏன்னா அவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தொழிலை பிழைக்கணுங்கிறதுக்காக செய்யறான். ஆனா நீங்க அவன் ஊர்லயே அந்த ஃபேக்டரியை வச்சு கொடுங்க. எனக்கு ஒரே 1 ஏக்கர் நிலம் இருக்கு, அந்த 1 ஏக்கர்ல வாழை விவசாயம் பண்ணி வித்து அதுல இருந்து வர்றத இந்த ஃபேக்டரியில போட்டு இதுல இருந்து ஒரு பொருளை செஞ்சு செய்யற அளவிற்கு நம்ம முன்னேற்ற முடியாது அவனை. இதை சொல்லி கொடுக்க வேண்டியதுதான் கல்வி. இப்படிப்பட்ட ஒரு கல்வி முறை இருந்தாதான் நாம முன்னுக்கு வர முடியும். இப்போ அமைச்சர் அன்பில் மகேஷ் பாத்தீங்கன்னா, மாணவர்களுக்கு இந்த நுண்ணறிவு மூலியமா AI மூலியமான டெக்னாலஜி வந்துட்டு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கான ஒரு விமர்சனம்லாம் எழுகிறது. எப்படி பாக்குறீங்க மேம் நீங்க? ஆக்சுவலா எனக்கு வந்து அவர் சொன்னது வந்து ரொம்ப ஒரு விதத்துல சந்தோஷம். இன்னொரு விதத்துல எந்த அளவிற்கு நீங்க வந்து ஒரு ஆக்சுவலா இருக்கிற விஷயத்தை தாண்டி முன்னாட போறீங்க அப்படிங்கிறது எனக்கு யோசனையாக இருந்தது அவரோட பார்க்கும்போது. ஏன்னா இன்னைக்கு அவர் ஏஐன்னு பேசுறாருன்னா அதற்கு காரணம் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டு வரணுங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் லாஸ்ட் இயர் ஐசிடிக்காக 876 கோடி ரூபாய் தமிழகத்துக்கு கொடுத்தது. ஒரு பள்ளியில ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாவது நீ கொண்டு வான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுல 50% கொண்டு வந்திருக்கோமான்னு நீங்க பாத்துக்கோங்க. அது உங்களுடைய இதுக்கு புரிதலுக்கே நான் விடுறேன், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. அப்போ நீங்க ஏஐ கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசிரியர் கொண்டு வரணும்ல.
கடந்த 13 வருஷமா நீங்க ஆசிரியருடைய இடங்களையே ஃபுல்ஃபில் பண்ணாம வச்சிருக்கிறீங்களே, அதற்கு எங்க போய் சொல்றது? ஆசிரியர் இல்லாம நீங்க தொழில்நுட்பத்தை எப்படி கத்துக் குடுப்பீங்க? அதுவுமே கூகுள்ல கத்து கொடுத்துருமா? யோசிச்சு பாருங்க. யூசுவலா நான் சொல்லுவேன், எல்லாரும் வந்து இன்னைக்கு பொதுவெளியில வந்து ஒரு கேலியாக சொல்ற விஷயம் என்ன? ஆசிரியரை வந்து கூகுள் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. மாதா பிதா கூகுள் தெய்வம் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னைக்கும் ஆசிரியருடைய பணி ஆசிரியர். ஆனால் அவர் சொல்லிக் கொடுக்கிற மெத்தட், சொல்லிக் கொடுக்கிற அந்த பொறுப்பு வேற விதமாக மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கூகுள்ல 50 விஷயம் வரும் சார். நீங்க ஒரே ஒரு தேடல் போட்டீங்க, சர்ச் போட்டீங்க அப்படின்னா 50 வரும் 50 செகண்டுக்குள்ளார. ஆனால் அதுல எது சரியானதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தெளிவு வேணும் அப்படின்னா ஆசிரியருடைய கற்பித்தல் இருக்கணும். அந்த கற்பித்தல் இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்கலாம், வீடியோ மூலமாக இருக்கலாம். அந்த முறைகள் மாறலாம். ஆனா அது சொல்லி கொடுத்தா தானே உங்களுக்கு தெரியும். நீங்க பறக்கும் போதே பிரம்மாவா பிறந்து இல்லையே. எது உங்களுக்கு வேணும்ன்றத சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியர் வேணும் இல்லையா? அப்ப அந்த ஏஐ நீங்க கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஆசிரியரை கொண்டு வாங்க. இன்னும் பள்ளிக்கூடங்கள்ல மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனை என்ன இருக்குது? சுகாதாரங்கள், கழிப்பறைகள், அந்த கழிப்பறைக்கு தண்ணி அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது. நம்ம வந்து ஒரு ஆர்டிஐ போட்டாங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒரு ஆர்டிஐ போட்டாங்க. சுகாதார பணியாளர்கள் எவ்வளவு தூரம் வந்து பள்ளிக்கூடங்கள், தமிழக பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மனசாட்சியோட அமைச்சர் சொல்லட்டும். எத்தனை பள்ளிக்கூடங்களில் ஒரு துப்புரவு பணியாளர்னு தனியா நீங்க போட்டிருக்கீங்க? இப்போ கார்பரேஷனுக்கு கீழே வருது, ஒரு பஞ்சாயத்துக்கு கீழே வருதுன்னா அவங்கவுங்க மனசாட்சியோட பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளரை எப்ப இந்த ஸ்கூல்ல போய் ஒரு 2 நாளைக்கு ஒருக்கவாது கிளீன் பண்ணிட்டு வாப்பான்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கு. அது வந்து நீங்க பொறுப்புல வராது. அது ஒரு நான் என்னுடைய தார்மீகத்துக்காக நான் இந்த பஞ்சாயத்துல பிரசிடென்டா இருக்கேன். என் பக்கத்து ஸ்கூல் வந்து இப்படி இருக்குது. எப்ப ஒரு 2 நாளைக்கு ஒருக்க கிளீன் பண்ணிட்டு வாப்பான்னு சொல்றது தனிப்பட்ட முறையில சொல்றது. ஆனால் நீங்க ஒரு பள்ளிக்கூடத்திற்கு ஒரு துப்புரவு தொழிலாளர்னு எப்ப போட்டிருக்கீங்க? எத்தனை பேரை போட்டிருக்கீங்கன்னு பாருங்க. பெண்களுக்கு இதன் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதுவும் நீங்க வந்து ஆஃப்டர் பியூபர்ட்டி பெண்களுக்கு வந்து ஒரு நாப்கினை மாத்த முடியாத அளவிற்கு இன்னைக்கு அங்க பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறைகளும் சுகாதார வசதியும் இல்லைன்றத மறுக்க முடியுமான்னு கேளுங்க. அதெல்லாம் சரி பண்ணிட்டு ஏஐக்கு வாங்கன்னு நான் சொல்றேன். இல்ல ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாவது நீங்க பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நடப்பாண்டுல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டேப்லெட் கொடுக்க இருக்கிறதா அரசு சார்புல இருந்து ஒரு தகவல்லாம் வெளியில வந்திருக்கு. உண்மைதான் மேம் அது. அது உண்மையா இல்லையான்றது நம்ம அப்புறம் பேசலாம். 3 வருஷமாக இதற்கு முன்னாடி இருந்த கவர்மெண்டோடைய எக்ஸலண்ட் ஸ்கீம்ல ஒரு ஸ்கீம் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மடிக்கணினி கொடுத்தது அப்படிங்கிறது. எப்போது இவங்க என்ன டேக்லைன் பேசுவாங்க? சமூக நீதி மறுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் இந்த ஒரு நகராட்சிகள்ல பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அளவிற்கு ஈக்குவலா நாங்க செய்யறதுதான் சமூக நீதினு பேசுறாங்கல்ல. அப்போ இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒரு எல்கேஜி இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு, ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைக்கு வீட்டுல வந்து அவங்களால ஒரு லேப்டாப்போ இல்ல ஒரு டேபோ இல்ல ஒரு மொபைல் போனோ கொடுக்க முடியுது. ஆனால் அரசு பள்ளிக்கூடங்கள்ல அட்லீஸ்ட் 11th படிக்கிற பிள்ளைக்காவது அது கிடைச்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் கடந்த 3 வருஷமா ஃபர்ஸ்ட் வருஷம் கொடுக்கல. என்ன சொன்னாங்க? லேப்டாப்பை நாங்க டேபா மாத்தலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க செகண்ட் இயர் என்ன சொன்னாங்க? நாங்க 9th இருந்தே கொடுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னி வரைக்கும் அவங்களால அது கொடுக்க முடிஞ்சுதா? நம்ம இந்த பேண்டமிக் பீரியட்ல 11th 12th பசங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு உதவி செஞ்சது இந்த லேப்டாப்ஸ்ன்றத நம்ம மறுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அப்ப என்ன செஞ்சாங்க? பாடங்களை எல்லாம் பென்டிரைவ்ல காப்பி பண்ணி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு மடிக்கணினியில போட்டு கொடுத்து நீ வீட்டுல உட்காந்தாவது படிடா அப்படின்னு சொல்லி அந்த பீரியட்ல அவங்களுக்கு ஒரு சிம்மையும் கொடுத்து இன்டர்நெட் கனெக்ஷனையும் ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தது கடந்த அரசு. நீங்க வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்க வேணாம். அட்லீஸ்ட் இந்த லேப்டாப்பையாவது கொடுத்திருந்திருக்கலாம்ல. யோசிச்சு பாருங்க. 3 வருஷமா உங்களால மாணவர்களுக்குள்ள அடிப்படையவே கொடுக்க முடியல. நீங்க எதை பத்தி பேசுறீங்க? டீச்சருக்கு டேப்லெட் கொடுக்குறீங்க. ஆனால் ஒரு ஆசிரியருடைய ஆரம்ப கட்ட பிரைமரி ஸ்கூல் ஆசிரியருடைய சம்பளம் இன்னைக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய். அதிகபட்சமாக அவங்க வந்து 1.5 லட்சம் வரைக்கும் ஒரு ஹெச்எம் வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல் ஹெச்எம் உடைய சேலரி 1,30,000 ரூபாய். அதுல அவங்களால ஒரு டேப் வாங்கிக்க முடியாதா? இங்கு கொடுக்கப்பட வேண்டியது மாணவர்களுக்கு. அப்ப நீங்க அந்த மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வசதியை மறுத்துட்டு யாரை சமாதானப்படுத்த இதை செய்யறீங்க? ஏன் இதை செய்யறீங்கன்னு எனக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. நீங்க சொல்றதுல ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன முறை ஆட்சிக்கு இவர்கள் வருவதற்கு ஒரு 4 ப்ராமிஸ கொடுத்தாங்க. அந்த ப்ராமிஸுக்காக
ரோட்ல போய் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவர்கள் இந்த ஆசிரியர்கள். அவங்களால மறுக்க முடியுமா? நாம காணொளி பார்த்தோம்ல. என்னெல்லாம் சொன்னாங்க? உங்களுடைய அந்த டெட் தேர்வை நாங்க வந்து அதன் மூலமாக உங்களுக்கு ப்ரமோஷன் அப்படிங்கறத ரத்து பண்ணுவோம். ஏற்கனவே டெட் எழுதினவங்களுக்கு பணி இது பண்ணுவோம். பார்ட் டைம்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம். 2008க்கு பிறகு அப்பாயிண்ட் ஆனவங்களுடைய சேலரி டிஸ்கிரிபன்சியை சரி பண்ணுவோம். இத்தனையும் ப்ராமிஸ் பண்ணிட்டு உங்களுக்காக அவர்களை ஓட்டு கேட்க வச்சுட்டு இன்னைக்கு அவர்களை இதை எதுவுமே செய்யாம ஒரு டேப கொடுத்து சரி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆசிரியர்களாக ஒரு கல்வியாளர்களை எந்த அளவிற்கு இவர்கள் குறைஞ்ச அளவுக்கு மதிப்பிட்டு இருக்காங்கன்னு நான் யோசிக்கிறேன். இல்ல டேப்லெட்ன்றது ஆசிரியர்களுக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணா மேம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில. சார் எல்லா ஸ்கூல்லயும் இன்னைக்கு வந்து சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்றது அடுத்தது. எல்லாருக்கும் இன்னைக்கு மொபைல் போன் கட்டாயமாக இருக்கு. ஏன்னா ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுடைய வருகை பதிவேட அந்தந்த கிளாஸுக்கு உள்ள நுழைஞ்ச 5வது நிமிஷத்துக்குள்ளார அது கொடுத்திருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்ன தேவைப்படுது? ஆண்ட்ராய்டு போன் தேவைப்படுது. அதுல இன்டர்நெட் ஃபெசிலிட்டி தேவைப்படுது இல்லையா? அப்போ இது அவர்களால வாங்கி கொள்ள முடியாதா? ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்கும் பொழுது யாருக்கு இதை கொடுக்க வேண்டியது இருக்குது? மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னைக்கு நீங்க வந்து கியூஆர் கோடோட புக் கொடுக்குறீங்க. அப்ப அந்த கியூஆர் கோட அவன் எங்க போய் சரி பார்ப்பான்? அந்த கியூஆர் கோட போட்டு அவனுடைய டவுட்ஸை எத்தனை தடவைன்னு எப்படி கிளியர் பண்ணுவான்? நீங்க என்ன சொன்னீங்க? கிராமப்புறத்துல நீங்க ஏன் நீட்டு தேர்வு வேண்டான்னு சொல்றீங்க? கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி படிப்பாங்க அப்படின்னு கேக்குறீங்கல்ல. அப்ப இப்ப மட்டும் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீ 3.5 வருஷமா ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கே நீ கொடுக்கலையே, அவன் எப்படி படிச்சான்? ஒவ்வொரு வருஷமும் நீட்டு தேர்வுல மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கே. நீ இன்னும் எவ்வளவு அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்தா எந்த அளவிற்கு அவன் முன்னால போவான்? யோசிச்சு பாருங்க. இததான் யோசிக்கணும். அப்ப நீங்க யார் வந்து குறைந்த எண்ணிக்கையில இருக்காங்களோ அவர்களை சமாதானப்படுத்திட்டா அவங்க வந்து வெளியில வந்து இத பத்தி பேச மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். ஆமா என்னதான் இருந்தாலும் இந்த மும்முனை கொள்கையை வந்து நாங்க அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே சொல்ல காரணம் என்ன? அவர்களுடைய காரணம் என்ன அப்படின்னா 2 விதமான அச்சங்கள் அதற்கு காரணம். ஒண்ணு வந்து நான் இத்தனை வருஷங்களாக என்னுடைய கொள்கைன்னு சொன்னனே, இன்னைக்கு அந்த கொள்கையை நீ வந்து விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் யோசிக்க வேண்டியதே இல்லை சார். நம்முடைய கான்ஸ்டிடியூஷனையே நம்ம 100 முறை சரி பண்ணிருக்கோம். யோசிச்சு பாருங்க, 100 முறைக்கு மேல சரி பண்ணிருக்கோம். அப்போ ஒரு காலத்தில் உங்களுக்கு தேவையாக இருந்த விஷயம் ஒரு காலத்தில் தேவை இல்லாததாக இருக்கும். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல நமக்கு வந்து கைம்பெண் மறு விவாகம் கிடையவே கிடையாது. சதி இல்லைன்னா உடன்கட்டை ஏறுதல் இருந்தது. இன்னைக்கு நாம அதை வழக்கத்துல வச்சிருக்கோமா? அதுதான் என்னுடைய கொள்கைன்னு யாராவது சொன்னா நீங்க அதை பிற்போக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நீங்க ஏன் 3வது மொழி வேணாம்னு சொல்றீங்க? அதுதான் அரசு பள்ளி பிள்ளைகளையும் தனியார் பள்ளி பிள்ளைகளையும் மிகப்பெரிய அளவிற்கு பிரிக்கக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா எல்லாரும் தனியார் பள்ளிகள்ல இருந்து அரசு பள்ளிகளை நோக்கி வருவதற்கு காரணமாக இருக்கும். அப்படி அரசு பள்ளியை நோக்கி வந்துட்டா நீங்க உங்களுடைய பரிவாரங்கள் வச்சிருக்கிற ஸ்கூலுடைய நிலைமை என்ன ஆகும்? இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதனாலதான் 3வது மொழி வேணாம்னு சொல்றாங்க. நான் ஒண்ணு சொல்றேன் சார். தமிழகத்தில் இனிமே ஒரு ரூல் போடட்டும். எல்லா அமைச்சர்கள் அரசு ஊழியர்களுடைய பிள்ளைகள் அரசு பள்ளியில தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அடுத்த நாள் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா உங்களோட கவர்மெண்ட் ஸ்கூல்ல மாத்திர மாட்டீங்களா? எல்லா மொழியையும் கொண்டு வந்து இன்னைக்கு எத்தனை ஸ்கூல்ல பிடி டீச்சர் இருக்காங்க, எத்தனை ஸ்கூல்ல வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர் இருக்காங்க, எத்தனை ஸ்கூல்ல வந்து மியூசிக் டீச்சர் இருக்காங்க. நான் படிக்கும்போது என்னுடைய அரசு பள்ளியில இந்த 3 ஆசிரியர்கள் தனித்தனியாக இருந்தாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு தனியா, கிராஃப்டுக்கு தனியா, மியூசிக்கு தனியா. இன்னைக்கு 3த்துல 1 ஒவ்வொரு எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் இருக்கான்னு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஏன் இல்ல? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் தான் உங்களை தனியார் பள்ளியில இருந்து வேறுபடுத்தி கொடுக்குது. அதை எல்லாத்தையும் நீங்க சமநிலைப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் வச்சிருக்கிற தனியார் பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் அரசு பள்ளியை நோக்கி வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் போகும். இதுதான் கொள்கையை விட முக்கியமானது வருமானம். இத நான் சொல்லலைங்க, அவங்களுடைய கட்சியில ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. நீங்க வந்து 2வது மொழிக்கு மேல வேண்டான்னு சொல்றீங்களே, உங்களுடைய அமைச்சரவையில இருக்கக்கூடிய அமைச்சர்களோ இல்ல எம்எல்ஏக்களோ பள்ளிகள் வச்சு நடத்துறாங்களேன்னு சொல்லும் போது அதுக்கு அவர் சொல்றாரு,
எங்களுடைய பிசினஸ் வேற, எங்களுடைய கொள்கை வேறன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு நீங்க போய் தேடி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு உங்களுடைய கொள்கை இங்க இருக்கக்கூடியவர்களில் இதெல்லாம் யாரு கொள்கை கொள்கைன்னு பேசுறாங்களோ அவர்களுடைய பிள்ளைகள் எங்க படிக்கிறாங்கன்னு பாருங்க. ஒருத்தர் சொல்லுவாரு நாயை தூக்கி வெளியில போடும்பாரு, ஆனால் அவருடைய பிள்ளை லண்டன்ல இருக்கக்கூடிய லா காலேஜ்ல போய் படிக்கும். ஒருத்தருக்கு ஃபுட்பால் பிடிக்கும், அவர் வந்து துபாயில போய் படிப்பாரு, யூஎஸ்ல போய் படிப்பாரு. ஆனா என் புள்ள இங்க இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூல்ல தானே படிக்கணும். அப்ப நான் வந்து இந்த கார்பரேஷன் ஸ்கூல் நல்லா வரணும்னு தானே நான் சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க, இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இல்ல வேற மொழி கொள்கையை உள்ள கொண்டு வந்தா தாய்மொழி மறந்துடுவாங்க மாணவர்கள் அப்படின்னு தானே இங்க சொல்லப்பட்டது அப்ப அமைச்சரவை. நீங்க அவ்வளவு பலவீனமா வச்சிருக்கீங்களா? உங்களுடைய மொழியை அவ்வளவு பலவீனமா வச்சிருக்கீங்களான்னு நான் கேட்பேன். தமிழ் எங்கள் மூச்சுன்னு சொல்றீங்களே, 2008க்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? ஒருத்தன் வந்து ஸ்கூல் வரைக்குலயுமே முடிக்கிற வரைக்கும் தமிழ் படிக்க முடியல, அதனால பள்ளிக்கூடங்களில் தமிழ் கட்டாயம்னு சொன்னீங்க. ஆனா உங்களோட மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்காக என்ன பண்ணீங்க நீங்க? மைனாரிட்டி, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, ரிலீஜியஸ் மைனாரிட்டி ஸ்கூல்ல இன்னைக்கும் எக்ஸம்ஷனோட அவரவர்கள் மொழியில எழுதிக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க, இது நடக்குதா இல்லையா? 3வது மொழி பள்ளிக்கூடங்களில் இருக்குதா இல்லையா? அப்படி இருக்கும்போது அரசு பள்ளி பிள்ளைகள் இதை படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? இது உங்கள் திமுகவினுடைய இல்லைன்னா கழகங்கள், திராவிட கழகங்களினுடைய கொள்கைகள்னு நான் இதை எடுத்துக்கிறேன். இது உங்களுடைய கொள்கையா வச்சுக்கோங்க, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நாட்டுல ஒரு குடியானவன்கிட்ட போய் கேளுங்க, ஒரு பிள்ளைய பெத்த அம்மாட்ட போய் கார்பரேஷன் ஸ்கூல் படிக்கிற அம்மாட்ட போய் கேளுங்க, உன் பிள்ளைக்கு 3வதா ஒரு மொழி சொல்லி கொடுக்குறேன், அத அவன் செலக்ட் பண்ற மொழியா இருக்கட்டும், ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறேன், சொல்லி கொடுக்கவா வேண்டாமாமான்னு கேளுங்க. எந்த தாயும் தகப்பனும் வேண்டான்னு சொல்றாங்கன்னு நான் பாக்குறேன். அப்படி அவங்க வேண்டான்னு சொன்னாங்கன்னா அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளின் நிலைமைக்கு மாறாக நாம செயல்பட முடியாது. ஆனால் உங்களுடைய கொள்கையை தமிழகத்தின் கொள்கை அப்படின்னு நீங்க இங்க புகுத்த கூடாதுன்னு நான் சொல்றேன். ஒரு கல்வியாளரா நீங்க சொல்லுங்க. நிறைய ஸ்கூல்ல போயிட்டு நீங்க ஸ்பீச் எல்லாம் கொடுத்திருப்பீங்க. சமீபத்துல இந்த ஆன்மீகம் குறித்து மகாவிஷ்ணு பேசியது வந்துட்டு சரின்னு பாக்குறீங்களா? இல்ல எப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் அவர் சார் ஆக்சுவலா வந்து அத 2-3 விஷயமா பார்க்கணும். எனக்கு அவன் பேசினது எல்லாம் தப்பு இல்லை சார். யாராவது ஒருத்தராவது இந்த இறை நம்பிக்கை பத்தியும், அதாவது நம்மளோட மிகப்பெரிய சிறப்பு என்னங்களா, இந்த இந்த இது வந்து பாவம் புண்ணியம்னு நம்ம பிரிக்கிறோம்ல. யோசிச்சு பாருங்க, இந்த பாவம் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்வீங்க? சின் அப்படின்னு சொல்வீங்க. புண்ணியம் அப்படிங்கிறது வார்த்தை இருக்குல்ல, இத இந்திய மொழிகளை தவிர இந்தியாவில் உருவான எல்லா மொழிகளையும் நீங்க எடுத்துக்கோங்க. இதை தவிர வேற எந்த அந்நிய மொழியில, அது ஒரு பிரெஞ்சா இருக்கட்டும், இல்ல இங்கிலீஷா இருக்கட்டும், ஜாப்பனீஸா இருக்கட்டும், சைனீஸா இருக்கட்டும், இது வேற எந்த மொழியிலேயாவது புண்ணியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதில் வார்த்தை இருக்கான்னு நீங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கேட்ட வரைக்கும் எல்லாரும் சொல்றது கிடையாது. ஏன் அப்படின்னா இங்க வந்து தர்மம் அப்படிங்கறத நம்ம இம்பார்ட்டன்டா சொல்லி கொடுக்குறோம். அப்ப என்ன சொல்றோம்னா, இது வந்து உண்மையாக இருக்கலாம், கட்டுக்கதைன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. ஆனால் இதன் மூலம் சமுதாயத்துக்கு நல்லது நடக்குதா இல்லையான்னு மட்டும்தான் எனக்கு பிரச்சனை. அப்ப நான் என்ன சொல்றேன், நீ நல்லது பண்ணனா உனக்கு நல்லது கிடைக்கும். நியூட்டன்ஸோட 3rd லா கரெக்டுங்களா? நீங்க அதை ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அதற்கு சரிசமமான எதிர்வினை இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நீ நல்லது பண்ணா உனக்கு நல்லது கிடைக்கும்பா, நீ கெட்டது பண்ணா உனக்கு தீமைதான் கிடைக்கும். அப்ப அது பாவத்துல போய் சேரும். உனக்கு புண்ணியம் கிடைக்கணும்னா நீ நல்லது பண்ணுன்னு நான் சொல்றேன்ல. இந்த மறுமை தத்துவத்தை எல்லா இதுவும் ஏற்குது, எல்லா மதமும் ஏற்குது, அந்நிய மதம் கூட ஏற்குது. இந்த புண்ணியத்துல அவங்களுக்கு இல்லையே தவிர, ஆனால் இஸ்லாத்துல வந்து புண்ணியத்துக்கு வந்து இருக்குது. ஆனால் பாவத்தை பற்றி கிறிஸ்டியானிட்டியும் பேசுது. பாவம் செய்தவர்கள் அப்படின்றதே நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. திருக்குறள்ல பாவத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குது, 7 பிறவி பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு மறுபிறவி இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப மறுபிறவி இருக்கணும், உனக்கு எத்தனையோ பிறவி வரப்போகுது. அப்ப நீ வந்து நல்லபடியா நடந்துகிட்டாதான் உன்னுடைய பதிவுகள் நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுக்கறதுல தப்பு இல்லை. ஆனால் அவர் அந்த இங்க எங்க பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பிரச்சனைன்னு இவங்க யோசிக்கிறாங்கன்னா, முதல் நாள் நீங்க எல்லா டிவி விவாதங்களையும் பாருங்க, அவர் எப்படி இந்த மாதிரி பேசலாம், இது வந்து இந்து மத கருத்துக்கள், இந்த கருத்துக்களை எப்படி ஸ்கூல்ல சொல்லலாம்னு பேசினாங்க. ஆனால் நிறைய பேர் இதை வந்து அப்படி இல்லை, இதெல்லாம் இன்னைக்கும் இருக்கக்கூடியது, இது இந்தியாவோட விழுமியங்கள், இந்து தர்மத்தினுடைய விழுமியங்கள்னு பேசின பிறகு எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா, ஒரு மாற்றுத்திறனாளிய நீங்க வந்து சஞ்சலப்படுத்திட்டீங்க, அதனால அந்த பிரிவின் கீழே உங்களுக்கு வந்து அவங்களை அரெஸ்ட் பண்றோம்னு சொன்னாங்க. அப்போ அவர்களுக்கே தெரிஞ்சிருச்சு முதல்ல உள்ளது நிக்காது, இதுதான்
இப்படி போட்டா மட்டும்தான் நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. ஆனால் இந்த இந்த முறை இருக்குல்ல, இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்றவங்கல்ல ஒரு பேட்டர்னைஸ்டு இருக்கு. இதே அரசு கடந்த வருஷம் ஒரு நடிகரை வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இதே மாதிரி மோட்டிவேஷன் இது கொடுத்தாங்க. ஆண் புதல்வன் திட்டத்திலே இல்ல எந்த திட்டத்துக்குள்ளேயே கொடுத்தாங்க, எனக்கு அது ஞாபகம் இல்ல. ஆனால் அவரும் இதே மாதிரி பிள்ளைகளை வந்து கதற வச்சு, இது வந்து ஒரு உளவியல் ரீதியாக அந்த பிள்ளைகளை வந்து உங்களுடைய குற்றங்களை உணரச் செய்யற ஒரு விதம். ஆனால் இது எப்ப செய்யணும் அப்படின்னா, ஒரு பிள்ளை கட்டுக்கடங்காம போயிடுச்சு, அது நிறைய தப்பா பண்ணுது அப்படிங்கும் போது அதை ஒரு தனி அறையில நம்ம வந்து ஒரு உளவியலா அந்த பிள்ளைக்கு புரிய வைக்கிறதுக்காக உள்ளது. இதை வந்து ஆன் த ஹோலா ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு சொல்லி கொடுக்க கூடாது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனா அதை பத்தி யாருமே பேசல பாருங்க. எனக்கு வருத்தம் அதுதான். ஒரு கல்வியாளரா ஒரு உளவியலாளரா நான் அதை பார்க்கிற விஷயம், அந்த ஒரு விஷயம் தவிர்க்கப்பட்டிருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, அது பொது வெளியில் செய்யக்கூடிய விஷயம் அல்ல, அது ஒரு தனி மனிதனுக்கு தனியாக செய்யக்கூடிய விஷயம். அப்ப இன்னைக்கு அதை ஒரு ஒரு பேட்டர்ன் ஆக்கினதுனால வந்த விதம். ஆனால் அந்த பிள்ளைகளை நாம ஒரு குற்றவாளியாக உள்ளாக்குகிறோம்ன்ற ஒரு பிரஜையே இல்லாம ஒரு விஷயம் செய்யும் போது அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு நாதி இல்ல. ஆனா நீங்க அரசியலுக்காக இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதை பேசணுமோ அதை பேசாம விடுறது, எதை தேவையில்லையோ நீங்க அதை புடிச்சிட்டு உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக செய்யறது, இதுதான் இங்க தவறு அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்க சொல்லுங்க, மாணவர்கள் இந்த சாதி மத வேறுபாடுன்றது இன்னும் அதிகரிச்சிருக்காங்க இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல கடந்த 3 வருஷத்துல ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா அதற்கு பின்னாடியும் மிகப்பெரிய அரசியல் இருக்குது. இவங்கதான் சமூக நீதி பேசுவாங்க, இவங்கதான் ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு சமுதாயத்தினுடைய கட்டடத்தை திறந்து வச்சுட்டு நீங்க பேருக்கு பின்னாடி அந்த ஜாதியை போட்டுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இது எந்த விதமான ஒரு மனநிலைன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மதத்தினுடைய இதற்கு போய் சொல்றாரு, உங்களாலதான் எங்களுக்கு அப்பாவு அவர்கள் திமுக கட்சியில் இருந்தால் கூட, நான் பேரோடையே சொல்றேன், கட்சியோட வந்து இருந்தால் கூட என்னைக்கு நீங்க சபாநாயகர் ஆகிட்டீங்களோ அட்லீஸ்ட் அந்த சமயத்திலேயாவது நீங்கள் ஒரு நடுநிலைமையோட இருக்கணும். நீங்க வந்து ஒரு ஃபாதர்ஸோட கூட்டத்துல போய் என்ன சொல்றீங்க, உங்களால் ஏற்பட்ட ஆட்சி இது, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேட்போம்னு ஓப்பனா பேசுறீங்களே, அப்ப நீங்க என்ன சத்திய பிரமாணம் எடுத்தீங்க? அப்ப யாருக்காக நீங்க இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அப்ப இது வந்து தப்பில்லை. ஆனால் ஒருத்தர் வந்து சாதாரணமாக ஒரு தர்மங்களை சொல்லி பையனை நல்வழிப்படுத்தணும்னு நினைச்சா அது தப்பு. அப்போ இங்க மிகப்பெரிய ஜாதி அரசியல், மத அரசியல் அழுத்தமாக பிள்ளைகளுக்கு ஊட்டப்பட்டு கொண்டே இருக்குது. அதுதான் தப்பு. அதனால வந்ததனுடைய வெளிப்பாடுதான் இது. கீழ்வெண்மணில இருந்து மத்ததுக்கெல்லாம் ஈவேரா என்ன சொன்னார்ன்றதும் இவங்க திமுக ஆட்சியில் இருந்த பொழுதோ இல்ல அதற்கு பிறகு, இன்னைக்கு வேங்கை வயல் நடந்து 3.5 வருஷம் ஆன பிறகும் நமக்கு இங்க என்ன நடந்துச்சு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இல்ல. யோசிச்சு பாருங்க. அப்போ நாங்குநேரியில பிரச்சனை நடந்துச்சு, திருநெல்வேலியில பட்டியலின பிள்ளைகளை கூப்பிட்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஜெனரேஷன் கேவலமா போயிருக்குது அப்படின்னு சொன்னா அதற்கு இந்த ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்க வேண்டாமா? ஒன்னாவது நாங்க வரோன்றதுக்கு நீங்க பொறுப்பேற்றுப்பீங்க, உங்களாலதான் நம்பர் 1 வரோம் அப்படின்னு சொன்னா இதற்கும் நீங்க தான் பொறுப்பேற்கணும். அதை சரி பண்ண வேண்டிய கடமை பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அதை மட்டும் சமுதாயத்திட்டு தள்ளி விட்டுறது, சார் சமுதாயமே அப்படி ஆயிப்போச்சு சார், சமுதாயம் அதை சரி பண்ணணும் சார் அப்படின்னு ஆட்சியாளர்கள் சொல்லக்கூடாது. சரி பண்ண வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க, சொல்லக்கூடிய இடத்துல நாங்க இருக்கோம். நீங்களும் எங்களோட இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா யார் அங்க செய்வாங்க? யோசிச்சு பாருங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய மடை மாற்றுகளுடைய மிகப்பெரிய அம்சம். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றி மேம். நன்றி.